ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? நேற்று முன்தினம் விருதுநகர் அருகே பொம்மையாபுரத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் நடந்த வெடி விபத்தில் 6 பேர் பலியாகினர். ஒருவர் காயமடைந்தார். விபத்து தொடர்பாக போலீசார் 7 பேர் மீது வழக்கு பதிந்தனர். ஆலையை உள்குத்தகைக்கு எடுத்து நடத்திய சசிபாலன் கைதானார். 3 பேர் கைதான நிலையில் தலைமறைவாக உள்ளவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். விபத்துக்கு முக்கிய காரணம் பட்டாசு ஆலை குத்தகைக்கு விடப்பட்டதுதான் என தெரிய வந்துள்ளது. சிவகாசி, சாத்தூர், வெம்பக்கோட்டை, விருதுநகர் பகுதிகளில் நாக்பூர் டிஆர்ஓ மற்றும் சென்னை உரிமம் பெற்ற 1080 பட்டாசு ஆலைகள் இயங்குகின்றன. இங்கு எதிர்பாராமல் வெடி விபத்து ஏற்படுவது இயல்பு. அதில் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் பாதுகாப்பின்றி விதிமீறல்களுடன் பட்டாசு உற்பத்தி செய்யப்படுவதால் ஏற்படும் வெடி விபத்தில் உயிர்பலி ஏற்படுகிறது. ஆலை நடத்துவதற்காக உரிமம் பெற்ற ஒருவர் ஆலையை மற்றவருக்கு குத்தகைக்கு விடுகிறார். இதுவே விதிமீறல் என்ற நிலையில் குத்தகைக்கு எடுத்த நபர் ஆலையில் உள்ள அறைகளை பலருக்கு தனித்தனியாக உள்குத்தகைக்கு விடுகிறார். இங்கேதான் கூடுதல் விதிமீறல் துவங்குகிறது. உதாரணமாக, நாக்பூர் உரிமம் பெற்ற பட்டாசு ஆலையில் குறைந்தது 40 அறைகள் இருக்கும். இந்த 40 அறைகளுமே வெவ்வேறு நபர்களுக்கு உள்குத்தகைக்கு விடப்படுகிறது. பட்டாசு தயாரிக்கும் போது அறையின் அளவை பொறுத்து அதிகபட்சம் 4 பேர் மட்டுமே இருக்க வேண்டும். மணி மருந்து அலசும் பணி செய்யும் போது அறையில் அதிகபட்சம் 2 பேர் மட்டுமே இருக்க வேண்டும். ஆனால் உள்குத்தகைக்கு எடுக்கப்பட்ட பட்டாசு ஆலைகளில் இந்த விதிகளை பெரும்பாலும் கடைபிடிப்பதில்லை. உள்குத்தகைக்கு எடுத்த நபர்கள் உற்பத்தியை பெருக்குவதற்காக அதிக ஆட்களை வைத்து பட்டாசு தயாரிக்கின்றனர். ஆலைக்குள்ளே மரத்தடியில் பாதுகாப்பின்றி பட்டாசு உற்பத்தி பணியும் நடக்கிறது. விதிமீறி உற்பத்தி செய்யப்படும் ஆலையில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு தினக்கூலி அதிகமாக கிடைப்பதால் விபத்து ஏற்படும் என தெரிந்தும் தவறு செய்கின்றனர். பட்டாசு ஆலைகளை குத்தகைக்கு, உள்குத்தகைக்கு விடக்கூடாது உட்பட 10 விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றுவேன் என ஒவ்வொரு பட்டாசு ஆலை உரிமையாளர்களிடமும் உறுதிமொழி பிரமாண பத்திரம் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் என கலெக்டர் ஜெயசீலன் கடந்த டிசம்பரில் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் இது குறித்து ஆய்வு செய்யாததால் விபத்து தொடர்கதையாக உள்ளது. சுழற்சி முறையில் பட்டாசு ஆலைகளில் அதிகாரிகள் தீவிரமாக, நேர்மையாக கள ஆய்வு செய்தால் மட்டுமே அப்பாவி தொழிலாளர்கள் பலியாவதை தடுக்க முடியும்.